ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெனகார்ட் இம்மார்டல் எபிசோட் 202 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த 3 எல்டர்ஸுமே வந்து அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க 3 பேருமே வந்து பார்த்து போட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த உண்மை வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லாமே வந்து ரொம்ப இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. இவங்க 3 பேர்த்தையும் வந்து கீழே வந்து ப்ரெஷரை யூஸ் பண்ணி வந்து கீழே தள்ளிட்டு இருக்கான். இவளோட பவர் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க எல்லாத்தோட அழிவு வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற 3 எல்டர்ஸும் வந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் இறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் சாகறதுக்குள்ளே வந்து ஒன்றை வந்து கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது திடீர்னு வந்து அந்த உண்மை வந்து அவரோட இல்யூஷன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து அவங்க மைண்டையே வந்து ஸ்பெல்லை யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். இது மூலமாக அங்கே இருக்கிற 3 பேருமே மாற்றி அவங்களுக்குள்ளேயும் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்றானா அவங்களுக்கு வந்து உண்மையை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட கூட இருக்கிற அந்த பிரதர்ஸையும் வந்து மாற்றி வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. உண்மையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். இது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கூட இருக்கிற எல்டர் ஜோ வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே எந்திரிங்க, வேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து எதுவுமே அவங்களுக்கு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே வந்து ஷன்னோ பிரதர்னு வந்து அந்த எல்டரோட முதுகிலேயே வந்து கத்தி வச்சு சொருக்கிட்டான். இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் வந்து மைண்ட் கண்ட்ரோல் மூலமாக வந்து திரும்ப நம்மளே வந்து அட்டாக் பண்ண வைக்கிறாளே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து கோபமாக இருக்கான். அதுக்குள்ளே வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து இன்னும் வந்து அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்கள வந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து ட்ரிகர் பண்ணதில்லை. இவங்க 2 பேருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவளை இன்னும் ரொம்பவே கொடூரமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி. இவனும் வந்து கேட்குறான், நீ என்ன மாதிரியான ட்ரிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, இது உனக்கே வந்து ஷேமாக இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவன் வந்து பக்கத்தில் டெலிபோர்ட் ஆகி வந்து இந்த பேட்டில் வந்து முடிய போகுது, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அழிய போகிறீங்க, யாருமே வந்து ஃபைட் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்பீட் பவரை யூஸ் பண்ணி வந்து காமிக்கிறான். இந்த உலகமே வந்து அழிய போகுது அப்படின்னு, ரேன் ஸ்டாரை வந்து நான் மொத்தமாக வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. எல்லாருமே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிச்சு போய் வந்து விழுகிறாங்க. இவனும் வந்து என் கதை என்னையோட முடிய போகுதா அப்படின்னு வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ வந்து கேட்குறான், யார் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கட்டளை விட்டது, அதை வந்து சொல்லி எனக்கு, நீ அதை சொன்னீங்கன்னா வந்து நீ உயிரோட இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டுட்ருக்கேன் அந்த எல்டர்கிட்ட. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன கொண்டாலும் நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் இங்கே காட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி இந்த இடத்த வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, நீ சொல்லலை என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் இன்னும் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஷூமோ தான் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கொஞ்ச நாள் வந்து வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட கதையை வந்து முடிச்சிட்டான். யார் இங்கே வந்தாலும் இந்த இடத்துல வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உண்மை வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அங்கே என்ன நடக்குது இன்னும் ஒன்றுமே தெரியல, ரேன் ஸ்டாரில் நான் இந்த கோலை வந்து சீக்கிரம் வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா வந்து அந்த சன் பிரதர் எல்டர் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து ஹீரோட வந்து இருக்கான். இந்த சுண்மையும் வந்து அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். நீ என்ன எங்கிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவளோட போயிட்டு இருக்கான். இங்கேருந்து உனக்கு எந்த விதமான பேக்கப் பிளானுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இங்கே இடத்துல வந்து சீக்கிரம் எப்படி தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சன் பிரதர் வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். இவகிட்ட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து நீ எங்கிட்ட தப்பிக்கல முடியாது, நீ என்ன எங்கிட்ட தப்பிச்சு இந்த இடத்துல போயிடலாம்னு நினைக்கிறியா, நீ இன்னைக்கு சாக போகிற அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து காப்பாற்றிடுறான். அவன் யூஸ் பண்ண அட்டாக்லாம் வந்து இவன் மேலே படாமல், யார் நீ அப்படின்னு சொல்லி இவளும் வந்து பார்க்க, இவன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இவ்வளோ நாள் இங்கே நடக்குது எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த சன் பிரதர்கிட்ட வந்து கேட்குறான். சரி ஓகே, நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக நான் வந்து இந்த இடத்துல வந்து உன்னை ஒரு டைம் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உனக்கு அந்த கொடுத்த இம்மார்டல் ஜெயர்னால அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோகிட்ட வந்து கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும், நீ இந்த இடத்த விட்டு ஒழுங்காக இந்த இடத்த ரேன் ஸ்டாரை விட்டு நீ இந்த எனக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறான். இவங்க 2 பேருமே வந்து ஒரே மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நீ உனக்குள்ளே வந்து என்னத்தை ஒழிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். உன்னோட பவரை ஒழிச்சு வச்சா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானே வாங்கலிங் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த உண்மையை வந்து சொல்கிறான். இங்கே அவனும் வந்து அவர் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து மேரியை யூஸ் பண்ணி வந்து தடுத்துறான். அதுக்குள்ளே வந்து அவள் வந்து சொல்கிறான், நான் உன்னோட ஹார்ட்டை வந்து இன்றைக்கி வந்து
மொத்தமாக வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பவரை யூஸ் பண்ணி வந்து இல்யூஷன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ராப் பண்ணுறான். அவனும் வந்து ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவனோட இடத்துல இருக்கிறனால. நான் அவனை வந்து சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அவன் வந்து நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுக்கிறான். இவங்க ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவலில் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மை வந்து இவன் நம்ம ஹீரோவை விட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாகவும் வந்து இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவன் சோடை யூஸ் பண்ணி வந்து நிறைய விதமாக சோடை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவன் வந்து எதுவுமே பண்ணால அவரோட இல்யூஷன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அவனோட இந்த இல்யூஷனுக்குள்ளே வந்து கொண்டு வந்தோடனே நம்ம உண்மையோட ஒரிஜினல் இந்த ஃபார்ம் வந்து காமிக்கிறாங்க. நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நிறைய விதமான நம்ம ஹீரோட மெமரிஸில் இருக்கிற ஆளுங்க மூலமாக இல்யூஷனை வச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறான். இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து வராங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அந்த சோல் பேனரை வந்து கொடுத்தாங்க. அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை எப்படியாவது வந்து இந்த இல்யூஷனில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, சோல் டிஃபரெண்ட் செக்டர் வந்து நீ தான் வந்து இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே டைமில் நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து அந்த இடத்துல வந்து வராங்க. வாங்லிங் அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டைமில் நம்ம ஹீரோட அந்த அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க ஹீரோட லவரும் வந்து அங்கே வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவும் இதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் வந்து அவன் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறான். இது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச எல்லாருமே அந்த இடத்துல வந்து வராங்க. இன்னையோட இவன் வந்து முடிய போகுது இவனோட கதை அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை வந்து சொல்கிறான். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான், இவன் இனிமேல் இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல வந்து தண்டர் வந்து வெளியே வருது. தண்டர் ஒரு பெரிய டிராகனும் வந்து அதில் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இவளுக்காக வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி. நீ என்ன நினச்ச, இந்த லைஃப்பில் வந்து நான் எவ்வளோ விதமான கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி என்னை இல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் நிறைய கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்கேன். இதை வச்சு என்னை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன். இதில் வேற நீ என்னோட தோஹாற்ற வேற நீ வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்லிங் வந்து சொல்கிறோம். நம்ம வாங்லிங் நடந்து வரும்போது அங்கே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராக் விட்டுட்டு இருக்கு. இவ்வளோ வந்து பார்க்குறான், என்னோட யூன்ஷனை வந்து நீ என்ன முடிச்சிடலாம் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்படியே வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபார்மேஷன் வந்து மொத்தமாக சுக்குநூறாக வந்து உடையுது. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவும் அந்த உண்மையும் வந்து அந்த சீலில் பிரேக் பண்ணிட்டு வந்து வெளியே வராங்க. உண்மை வந்து வெளியே வந்தோடனே உடம்புல வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கு போலுக்கு அந்த ஷோல் மூலமாக. அதனால அவளுக்கு பிளட் வாமிட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த சீல்லேருந்து வெளியே வந்துட்டான். வாங்லிங் சொல்கிறான், உன்னோட சோல் வந்து ரொம்ப வந்து பேர்ன் ஆயிருக்கு போல இருக்கு, உனக்கு ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்லிங் வந்து சொல்கிறான். அதுக்கு சுண்மை வந்து நீ ரொம்பவே வந்து அதிகமாக பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எல்லாமே ஒன்னால தான், இன்றைக்கி நான் உன்னையும் வந்து மொத்தமாக வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய விரல் மாதிரி இருக்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து மொத்தமாக வந்து அடிக்க போகிறேன், உன்னோட கரெக்டர் ஸ்டோலை யூஸ் பண்ணி வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணலன்னு சொல்லி ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனோட ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணான். ஆனால் அதையும் தாண்டி வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுறான். இதனால் அந்த இடத்துல வந்து ஒரு புகை மூட்டமாக வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டும் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம உண்மை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மட்டும் லேயர் வெளியே வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு பெரிய பவுச்சை வந்து தூக்கி வீசுறான். அதுலேருந்து ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் வந்து வெளியே வர மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன நடக்குது இங்கே, என்ன விதமான இது, நான் என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு ஒன்றுமே வந்து புரியல. இது ஏன் ஒரு ஃபெமிலியராக இருக்குது, என்னோட ஹார்ட்டி வந்து இது டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு கோல்டன் கலர் ஐ மட்டும் தான் தெரியுது, ஒரு ஃபேஸ் மாதிரி. இது என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுவும் நம்ம ஹீரோட அந்த ஹார்ட்டை தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, அவனோட இன்னர சோலை தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இது எங்கேயும் எனக்கு ஃபெமிலியில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். எதுக்காக இது என்னோட ஸ்பிரிட் கூட வந்து கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அவனும் வந்து அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அதெல்லாம் வந்து தடுக்கலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான் அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக. ஆனால் அவனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. திரும்ப திரும்ப இது அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் உண்மைகிட்ட வந்து கேட்குறான், இது சொல்லு உண்மையாக இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இதுவா அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை வந்து சொல்கிறான். வாங்லேன், இது வந்து உன்னோட பிளட்டோட ஒரு துளி தான், நீ அன்றைக்கி என்னை வந்து அட்டாக் பண்ணும்போது உன்னோட சோலோட ஒரு துளியை வந்து நான் என் உடம்புக்குள்ளே இருந்தது, அதை வந்து நான் 100 இயர்ஸாக வந்து ரெஃபைன் பண்ணி இதை வந்து உருவாக்கியிருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கு. நான் வந்து இம்மார்டாலிட்டியோட பாத்துக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வார் மில்லியன் பேர்ட் ஸ்டாரா வந்து நான் உருமாறிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த டைம்ல வந்து என்ன வந்து தடுத்து என்ன வந்து அழிச்சிருக்க. அதுக்காக வந்து உன்னை பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அத வந்து ஒரு சீல் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி வந்து அத தடுக்கலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அத எவ்வளோதான் சீல் போட்டாலும், அது நம்ம ஹீரோட சோல்னால வந்து பிளட்ல இருக்க சோல்னால வந்து உருவாக்குனனால, அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது உன்ன அப்படின்னு சொல்லி உண்மை வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ என்னோட சோல யூஸ் பண்ணி தான் வந்து இது உருவாக்குனியா? என்னோட பிளட்ல இருக்கிற சோல யூஸ் பண்ணி தான் நீ வந்து உருவாக்குனியா? எதுக்காக? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டுருக்கான். நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நம்ம உண்மை வந்து சொல்றான். உன்னோட உயிர் வந்து கொஞ்ச நேரத்தில போகுது. ஸோ, அதனால வந்து நீ ரொம்ப உன்ன வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காத. உன் சாவ வந்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் என்னோட சாவ வந்து ஏத்துக்கிறதுக்கா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இந்த யிங் யாங் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாவே வந்து அந்த ஃபார்மேஷனுக்குள்ள வந்து கொண்டுட்டு இருக்கான். அதே மாரி ஒரு பெரிய கிரீன் கலர்ல ஒரு கோட்டை மாரி உருவாக்கி அதுலேருந்து அட்டாக் பண்றதுக்காக அந்த கோட்டையும் வந்து எழுப்பிட்டு இருக்கான். நான் இறந்து போனாலும், என்னோட சோல் வந்து அழிஞ்சாலும், நான் வந்து உன்ன சும்மா விட மாட்டேன். அதுமேட்டு இல்லாம நான் வந்து வாங்லேன் கிடையாது. அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதனால அது அப்படியே சொல்லி மட்டும் அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஓஷன் மாரி வந்து அதுலேருந்து வெளிய வந்துட்டு இருக்கு. இவன் வந்து வெயினிங் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இருக்கான். ஆனா இவனோட பவர்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அப்படின்னு உண்மை வந்து நினைக்கிறான். எப்படி இவன் கிட்ட மட்டும் இவ்ளோ பவர்ஃபுல்லான எனர்ஜிலாம் இருக்கு? அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் குயிலாம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். 6 வாட் எனர்ஜி ஸ்கொயர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுலேருந்து உண்மை வந்து தப்பிச்சுக்கிட்டான். இவன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இன்டர்னல் ரிலேம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அத அவேக்கன் பண்ணனால இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால தான் இவன்கிட்ட நான் என்ன விட இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். நான் பீக் பைண்டிங் ரிலம்லேருந்து இருக்கேன். ஆனா இவன் வந்து அதனால தான் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். என்னோட மாஸ்டர் வந்து குடுத்ததா இப்போ நான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த 3 கோல்டன் ஸ்டோல தான் நான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னு சொல்லி ஹென்மை வந்து நினைக்கிறான். போன லைஃப்ல வந்து அவங்க மாஸ்டர் வந்து அவங்க கிட்ட வந்து குடுத்துருப்பாங்க. அத யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி, அவன் வந்து ட்ரை பண்ணி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான். இது 3 கோல்டன் சோல் தானே! இது வந்து சோல் செட்டுக்கு தான் சேர்ந்தது. இது எப்படி உன்கிட்ட வந்தது? இத வந்து நான் உன்கிட்ட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அத வந்து எடுக்கறதுக்காக வந்து எடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து ஒர்த்தான ஆளே கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த 3 கோல்டன் சோல வந்து எடுத்துட்டான். அதுவும் இல்லாம நம்ம அந்த பீஸ்ட் வேற வந்து அந்த பவர்ஃபுல்லான சோல் வேற வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்குது. வாங்லிங் வந்து நம்ம ஹுன்மைய வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம், அவன் அந்த பெரிய ஃபார்மேஷன வந்து உருவாக்கிட்டு இருக்கான். இந்த ஹுன்மை வந்து அங்கருந்து தப்பிச்சு போயே ஆகணும். ஏன்னா, அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். இவன்கிட்டருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அவன் அங்கருந்து வந்து கிளம்ப போயிட்டு இருக்கான். ஆனா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு தண்டர் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி வந்து வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் மாரி வந்து அவன் ஏற்படுத்திட்டு இருக்கான். இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். இது இருக்கு போல இருக்கு. நான் இத வந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா, அதுக்குள்ள வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டே வந்து ஏற்படுது. இது இந்த இடத்துல ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இவனும் வந்து அடி வாங்கி அங்கருந்து வந்து பறந்து போய் வந்து விழுகிறான். இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அவங்கள ட்ரை பண்ணும்போது, ஹூன் கிளான சேர்ந்த அந்த எல்டர் வந்து வந்துட்டாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்னோட செக்டர் சேர்ந்தவங்களே வந்து நீ அட்டாக் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வெறும் வெயிண்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிலேம்ல தான் இருக்க. அதுவும் இல்லாம உன்கிட்ட வந்து ஒரு பப்பட் இருந்தா இன்கிரீடியன்ட்ல ஒரு பப்பட் இருந்தா அத யூஸ் பண்ணி வந்து எங்களலாம் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றியா? அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்க இருக்கிற அந்த வாய்ட யூஸ் பண்ணி வந்து அங்க இருந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் இவன் எப்படி எங்கலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்வாட யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்லாஷ வந்து யூஸ் பண்ணி அங்க அட்டாக் பண்றான். இவங்களும் வந்து நான் எப்படி வந்து இந்த ஃபைல வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வாய்ட வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அனுப்புன அந்த நிவ்ரா ஸ்வாட் குய் வந்து வெளிய வருது. இது ரொம்பவே வந்து பியூரிஃபையான அந்த ஸ்வாட் குய். இவன் கிட்ட எப்படி இது இருக்கு? அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அந்த இடத்துல அந்த ஸ்வாட் வேற வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து வெளிய வந்துருது. அதுக்குள்ள உண்மை வந்து அங்கருந்து தப்பிச்சு போயிட்டான். அந்த ஸ்வாட் எனர்ஜி வந்து அந்த கோட்டையே வந்து உடைச்சுட்டு வந்து வெளிய வருது. அதுக்குள்ள நம்ம சீனியர் தான் வந்து இத தடுத்தாகணும். அப்படின்னு சொல்லி அந்த சீனியரும் அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து வந்துட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ல யூஸ் பண்ணி வந்து அந்த ஸ்வாட் குய்ய வந்து தடுக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்டே வந்து ஏற்படுது. இவன் ரொம்பவே வந்து அந்த ஸ்வாட் குய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது 6 இல்ல அதுக்கு மேல ஸ்வாட் குய்யா இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் சொல்றாங்க. அந்த பையன் இவ்ளோ பவர்ஃபுல்லான எனர்ஜிலாம் வந்து வச்சிருக்கானா? நிவ்ரா ஸ்டேஜுக்கு நம்ம சீக்கிரமா இந்த உண்மை வந்து கூட்டிட்டு போய் ஆகணும். இந்த லைஃப் டைம் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம
எல்டர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹுன்மைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க எல்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஹுன்மைக்கு வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எல்டரும் நான் ஹுவான், நான் உனக்கு ஒரு வந்து ஃபேவர் வந்து கேட்குறேன் யுன்கலான்னு கேட்டுக்கிட்ட என்னோட ஓல்டு நண்பா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு கண்ணை திறந்து வந்து பார்க்குறாங்க. அது அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.